இப்போது நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயரை வந்து திருப்பியும் கீழே ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்கொயராக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் இருக்கிறது அப்படியே இங்கே போட்டுக்கணும். 4 வந்து நம்ம 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது 2 2 சார் 4 அதனால் இந்த 4 வந்து மல்டிப்ளை பண்ணதுனால இங்கே 2 வந்து தனியாக ஒன்று, இன்னொன்று வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு. இன்னொன்று இந்த இடத்துல பக்கத்தில் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குல்ல, அந்த எக்ஸ் ஒய்யும் ரெண்டுத்தையும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ்ஸு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 4y வந்து திருப்பியும் நம்ம மல்டிப்ளையாக பிரிக்கணும். இதை வந்து 2y ஸ்கொயராக மாற்றிக்கணும் நம்ம. இப்போ வந்து இங்கே இருக்கிற 2 2 சார் 4னா நம்ம மாற்றணும்ல, இது வந்து ஸ்கொயராக இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயர்லேயே மாற்றிக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அதே தான், மேலே இருக்கிறத அப்படியே கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு ப்ளஸ் போட்டுக்கிட்டு அதே 2, ஆனால் இங்கே ஒரு சேஞ்ச் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 2 இங்கே இருக்கும், 2 இருக்கும். அதனால அந்த 2 வந்து 2y, அதாவது லாஸ்ட் டிஜிட்டில் வந்து நம்ம 2y ஸ்கொயர்னு போட்டிருக்கோம்ல, அதே டிஜிட்டை நம்ம இங்கே போடுறோம். அதனால் எக்ஸ் இங்கே போட்டுட்டு ஒய்க்கு பதிலாக 2yன்னு நம்ம மாற்றிக்கிறோம். லாஸ்ட் டிஜிட் வந்து அதே டிஜிட்டை இங்கே நம்ம மாற்றிக்கிறோம். ஃபோர்த்து பாயிண்ட்டு, அதாவது நம்ம போன கிளாஸில் ஒன்று பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு ஃபார்முலா அதுதான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் நாங்கள் பார்த்தோம்ல, அதே ஃபார்முலாவை இங்கே நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட், இந்த ஏ ப்ளஸ் எக்ஸு, அதாவது இந்த ஏ வந்து நம்ம இப்போ இந்த இதுக்கானது எக்ஸ்ப்ளனேஷன்னா, இப்போது எக்ஸை வந்து ஏன்னு சொல்லுவோம். நம்ம ஏன்னு சொன்னதுனால இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர்னால் மாற்றிக்கணும். நம்ம ப்ளஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 2x ஒய்ன்னு இருக்கிறது, இந்த இடத்துல 2x ஒய்ன்னு இருக்கும்ல, அது வந்து எக்ஸ்னா வந்து ஏ, ஒய்னா பி. அதனால் 2xy 2ab, அதாவது நான் எக்ஸ்னா ஏ, ஒய்னா பின்னு சொல்லல, அதனால 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது 2y ஸ்கொயர்னு இல்லை, ஒய்னா பி, அதனால பி ஸ்கொயர்னு போட்டுக்கணும். அதனால தான் ஏ ப்ளஸ் ஒய், அதாவது இது ஏன் போட்டோன்னாக்கா நம்ம அடையாளத்துக்கு அந்த எக்ஸ்னா ஏன்னு நம்ம காட்டணுன்றதுக்காக நம்ம அந்த அடையாளத்தை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயருக்கானது கம்மா போட்டுட்டு, பி ஸ்கொயருக்கானது என்ன ஃபார்முலா, பி இஸ் ஈக்குவல் டு 2y, அதாவது நம்ம ஒய்யை தான் நம்ம பின்னோம், அதனால நம்ம 2yன்னு எடுத்துக்கிறோம். அதுதான் ஆன்சர், அதுக்கான ஆன்சர் இந்த 2y. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது நம்ம இங்கே வந்து ஃபார்முலாவோட ஆன்சர் பார்த்தோம், அதுக்கான கொஷின் தான் இது. அந்த கொஷினுக்கு போட்டு இஸ் ஈக்குவல் டு போட்டு அதுக்கான ஆன்சர் என்னதுனாக்கா இந்த ஆன்சர் தான், எக்ஸ் ப்ளஸ் 2y. தேங்க்யூ.